குட்டீஸ், இன்னைக்கு ஃபாரஸ்ட் ஸ்டோரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான ஃபாரஸ்ட் இருந்ததாம்மா. அந்த ஃபாரஸ்ட்டில் எல்லா அனிமலுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருமே சண்டை போட்டுக்க மாட்டாங்களாம்மா. அதே ஃபாரஸ்ட்டில் ஒரு க்யூட்டான லிட்டில் பாய் இருந்தானாம்மா. அவன் பேர் ஆலெக்ஸ். அவன் எப்படி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தான்னு யாருக்குமே தெரியாது. அவன் லயன் மேலே ஏறி தூங்குவான், எலிஃபெண்ட் மேலே ஏறி உட்காந்துப்பான், பாண்டா கூட பூவா சாப்பிடுவான், ஃபிஷ்ஷு கூட குளிப்பான். இப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பானாம்மா. ஆனால் அதே ஃபாரஸ்ட்டில் ஒரு அனிமல் இருந்தது. அந்த அனிமல் தான் டைகர். அந்த டைகருக்கு மட்டும் ஹியூமன் பீயிங் ஏன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கான், அவன் வீட்டில் தான் இருக்கணும், இங்கே ஏன் வர்றான் அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்தாலே எப்போவுமே அது சண்டைக்கு போமாம்மா. அப்போ அந்த பாய் எஸ்கேப் ஆகும்போது இந்த டைகர் அவனை அடிக்குமாம்மா. அப்போ எலிஃபெண்ட் அங்கே அந்த குட்டி லிட்டில் பாயை ஈஸியாக தூக்கிட்டு போயிருமாம்மா காப்பாற்றி. இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு குரூப் ஆஃப் ஒரு பீப்புள்ஸ் வந்தாங்களாம்மா. அவங்க அங்கே ஃபயர் கேம்பெல்லாம் பண்ணிவிட்டு டென்ட்டெல்லாம் போட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணாங்களாம்மா. அப்புறம் ரிட்டர்ன் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபயர் கேம்ப் போட்டாங்கல்ல, அந்த ஃபயரை ஒழுங்காக ஜியா ஊற்றி ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்க. அப்போ என்னாச்சு, அந்த ஃபயர் காடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எந்த அனிமல்ஸ்க்குமே என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ இந்த எலிஃபெண்ட் எல்லாத்தையும் வர சொல்லி அந்த பாய் தான் வர சொல்லி எல்லா ஜியா இருக்கும்ல அவங்க ஃபாரஸ்ட்டில், ரிவரு லேக்கு, அதுலேருந்து எல்லா ஜியாவையும் எடுத்து அந்த எலிஃபெண்ட்டை ஊற்ற சொல்லி அந்த ஃபயரை ஃபுல்லாக ஆஃப் பண்ணான். அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸுக்கும் அவனை பிடிச்சிருச்சு, டைகருக்கும் பிடிச்சிருச்சு. ஆனால் ஹியூமன் பீயிங் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாதுல்ல, அதனால் அவனை திருப்பி ஊருக்குள்ளே கொண்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி